வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் நகட்ஸ். நம்ம செஃப் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சாமி சபரிகிரிநாதன் தான் டே ஸ்நாக்ஸ்ல கூட வாடா நான்வெஜ் பண்ணுவீங்க அப்படின்னு வாழ்க்கையை விட்டு கீழே இருந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம லேண்ட்லார்ட் தமிழரசன் அவர்கள் மன உளைச்சல் காரணமா இன்னைக்கு லீவ் அப்ளை பண்ணியிருக்காரு. அப்புறம் மக்களே இன்னைக்கு மிக்சிக்கெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுறதுனால வீட்டு பக்கத்துல தான் சமைக்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிடைக்காம இருக்கா, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. இது வாசனா உயிர்கோடியா? ஆமா, உயிரோட இருக்கும்போது கழுத்து எடுத்துட்டு வந்துட்டு இருந்தான். க்ளீன் பண்ண சிக்கனை அப்படியே மிக்சியில் போட்டு அப்படியே லைட்டாக அரைச்சி விட்ருங்க. இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து ப்ரெட்டோட 4 கார்னரையும் கட் பண்ணிடுங்க. அப்படியே ப்ரெட்டையும் பீஸ் பீஸாக கட் பண்ணி விட்ருங்க. அந்த ப்ரெட்டை எல்லாம் தூக்கி மறுபடியும் மிக்சியில் போட்டு லைட்டாக ஃபுட் கலரை கொஞ்சம் ஆட் பண்ணி அப்படியே அரைச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தூள் தூளாக வந்துடும். அதை இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சோண்டு சட்டியில் போட்டு அப்படியே லைட்டாக வறுத்து விட்டிங்கன்னா நல்லா பொரி மாதிரி வந்துடும் அப்படியே. அடுத்து அரைச்சி வச்சிருக்க கறியில் கொஞ்சோண்டு மிளகுத்தூள், உப்பு, மிளகாத்தூள், சோள மாவு, பால் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நல்லா சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரி டமால் டுமில்னு அடித்து போட்டு செஞ்சு இந்த மாதிரி ஒரு தட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து பீஸ் பீஸாக வெட்டி வச்சுருங்க. கறிங்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். நல்ல கத்தியை எடுத்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி தனித்தனியாக வச்சுருங்க. இந்த மாதிரி பீஸ் பீஸாக போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 15 to 30 minutes உள்ளே வச்சுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. அந்த கேப்பில் நம்ம ஒரு சட்டியை தூக்கி வச்சு அதில் ஒரு 2 முட்டையும் கொஞ்சோண்டு பாலையும் ஊற்றி சும்மா டிங்கிடுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்ததை தூக்கி வெளில எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த முட்டையும் பால் செஞ்சு வச்சுருந்தோம்ல அதில் போட்டு நல்லா டிப் பண்ணிட்டு அப்புறம் அந்த ப்ரெட்டு பவுடர்லாம் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் போட்டு உருட்டி எடுத்து எண்ணெய் சட்டியில் போட்டால் முடிந்தது. வரிசையாக அதே மாதிரி எடுத்து இதில் ஒரு முக்கு அதில் ஒரு உருட்டு அப்படியே தூக்கி எண்ணெய் சட்டியில் போட்டுருங்கோ. அவ்வளவுதான். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இப்படி திருப்பி விட்டுருங்க, இல்லைன்னா கருகி போயிடும். ஃபினிஷ். இதுக்கு நீங்கள் மயோனஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ்னு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை எனக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும்னா தொட்டு சாப்பிட்டுக்குங்க. பிடிக்கலன்னா என்னை வந்து கேட்காதீங்க. அப்பா அப்படி இப்படி பண்ணி சிறப்பாக செஞ்சாச்சு. சூப்பராக இருக்குது. என்னடா அவன் எல்லா வீடியோக்கு இதே சொல்கிறான்னு சொல்கிறேன், நினைக்காதீங்க. உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. அப்புறம் வந்து எனக்கு இந்த ரொம்ப நாளாக அந்த வாழைக்காடை பச்சி போடுறாங்க, உருளைக்கிழங்குல போண்டா போடுறாங்க, சிக்கனில் மட்டும் இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டேறாங்களே அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு ஆதங்கம் இருந்துச்சு மக்களே. அதுக்காக தான் அந்த நக்கெட் சிக்கன் நக்கெட்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. அசைவத்தில் ஒரு பச்சி போண்டாலாம் சாப்பிடணுன்னு ஆசைப்படுறவங்க சிக்கன் நக்கெட் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும், மன திருப்தியாக இருக்கும். வாழ்க வளமுடன். இந்த மழை டைம்லலாம் சூப்பராக இருக்கும். நல்லா செஞ்சு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில்
சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான்